பிளே ரைட்டர், இந்தியாவில் புகழ்பெற்றவர்கள் அவரும் ஒருவர். இன்னைக்கு வர இளம் டைரக்டர்ஸ், இளம் ரைட்டர்ஸ் பாக்யராஜோட படங்களை பார்த்தாலே எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும் சொல்லக்கூடிய ஆற்றல் படங்களை பார்த்தாலே தெரியும். என்னை அறிமுகப்படுத்தி நான் நடித்த படங்கள், அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ படம் நடிச்சிருக்கேன். ஆனால் யார் இப்போ என்னை பார்த்தாலுமே டிவியில் அவங்க படம் பார்த்தேன், டிவியில் பாக்யராஜ் சார் படம் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கே சின்னராசன் கூட சொல்ல மாட்டாங்க. பாக்யராஜ் சார் படம் பார்த்தேன், சூப்பர் கேரக்டர்மான், உண்மையிலே சூப்பரான கேரக்டர். எவ்வளோ படம் பண்ணாலும் இன்னைய வரைக்கும் எல்லார் மனசில் நிற்கிற அந்த கேரக்டர் மறக்கவே முடியாத கேரக்டர். அதே மாதிரி அவரை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு டயலாக் சொல்லி கொடுக்கறது, மாடுலேஷன் சொல்லி கொடுக்கறது, ஃபுல் கதையும் சொல்கிறது எல்லாமே அவருக்கு உண்டு. இதய தெய்வம் மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட மனதில் நீங்கா இடம் பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நுங்கம்பாக்கம் பக்கம் வந்தாலே என் குருநாதர் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார். என்னோட கலை வாரிசுன்னு பாக்யராஜ் சார் சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா மீதும் பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. உண்மையிலே என் குருவோட இழப்பு எனக்கு ஒரு பேரிழப்பு. அவர் இன்னும் நிறைய கதைகள் எழுதணும், அவர் இன்னும் நிறைய நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும்லாம் எங்களோட ஆசையாக இருந்தது. ஆண்டவன் அவரை விருப்பப்பட்டு கூப்பிட்டாலும் அவர் இல்லைனாலும் அவருடைய படங்கள் மூலமாக என் குருநாதர் பாக்யராஜ் சார் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.